இப்போ கொஞ்ச நாளாவே நமக்கு வர முக்கியமான கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, "அக்கா நான் வீட்லயே இருக்கிறேன். ஆனா எத வச்சு ஏதாவது செய்யலாம்னு நினைக்கிறேன். ஆனா என்னால எதுவுமே முடியல. குழந்தைங்க இருக்கு என்னால முடியல. எங்க ஹஸ்பண்டோட சேலரியே என்னால எதிர்பார்த்துட்டு இருக்க முடியல. என்னோட பேரண்ட்ஸ்க்கு எனக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசை இருக்கு. ஆனா என் கையில காசு இல்ல. நான் ஏதாவது வெளில வேலைக்கு போலான்னு பார்த்தா, மாமியார் இருக்காங்க, மாமனார் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. எல்லாரையும் வச்சுட்டு என்னால வேலைக்கு போகவும் முடியல. அப்படியே போலான்னு பார்த்தா எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. சரி, உங்க எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா இது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரே ஒண்ணோட நிப்பாட்ட மாட்டேன். வொர்க் ஃப்ரம் ஹோம் பத்தி இத்தன பெண்கள் வந்து இவ்ளோ அவேர்னஸா இருக்கும்போது, கண்டிப்பா நான் எனக்கு தெரிஞ்ச அத்தன டிப்ஸையும் நான் அள்ளி தெளிக்கலான்னு இருக்கேன். ஸோ தொளிக்கிற அத்தனையுமே நீங்க வந்து பார்த்துக்கிட்டு லைக்கையும், ஹைப்பையும் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? இது பார்ட் 1 தான்ப்பா. இனிமே பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 இப்படியே போய்க்கிட்டே இருக்கும் வண்டி. வண்டி நிக்கவே செய்யாது. பெட்ரோல் ஃபுல் சார்ஜ்ல இருக்கு. ஸோ அதனால நீங்க இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வீடியோக்குள்ள போகலாமா? ஹாய் சில்லக்குட்டீஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டு 3 ஆயிட்டா நம்ம வந்துருவோம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, வொர்க் ஃப்ரம் ஹோம் பார்ட் 1. வீட்ட விட்டு வெளிய போகவே முடியலக்கா. ஆனா ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும். அது வீட்லயே இருந்து பார்க்கணும். நல்லபடியா இன்கமும் வரணும். அத வச்சு நானே மேனேஜ் பண்ணிக்கணும். மத்தவங்க யார்ட்டயும் நான் கையேந்தி நிக்கவே கூடாது. அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கான குட்டி குட்டியானத நான் சொல்லப் போறேன். இதுல 1 சொல்லியிருக்கேன். டெய்லி ஒண்ணொண்ணு சொல்லுவேன். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கூட நான் சொல்லிரலாம் ஒரே வீடியோல. ஏம்மா 10ன்னா இருக்கு. நீங்க உங்களுக்கு எது புடிச்சிருக்கோ அத பார்த்து நீங்க செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் என்னன்னா, இதுல என்ன லாபம்? என்ன நஷ்டம்? இத என்ன பண்ணலாம்? என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணுனா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்? எது அட்வான்டேஜ்? எது டிஸ்அட்வான்டேஜ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் பக்காவா பிரிச்சு மேய்ஞ்சு வச்சிருக்கேன். ஸோ நான் பிரிச்சு மேய்ஞ்சத நான் மட்டும் இல்லாம உங்களுக்கும் சொல்லிக் குடுத்தா தான் உங்களுக்கு இதுல லாபம் வருமா? வராதா? நம்மளால முடியுமா? முடியாதான்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். மத்த வீடியோலாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அதுக்காக நான் மத்தவங்கள குறை சொல்லல. ஒரே வீடியோல 10 வகையான வொர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கு. ஒரே வீடியோல இத்தன இருக்கு, இத்தன இருக்குன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. பட் அதோட நன்மைகள் என்ன? தீமைகள் என்னன்னு தெரியாது. பட் நம்மளோட தங்கக்குட்டிங்க, செல்லக்குட்டிங்க உங்க எல்லாருக்குமே எல்லாமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கேன். இப்ப வீடியோக்குள்ள போகலாமா? நான் சொல்ற இந்த எல்லா பிசினஸையுமே நீங்க மனசு வச்சா மட்டும் தான் முடியும். ஏன்னா எதையுமே ஆசையோட செய்யணும். இல்லன்னா வெறுப்போட செஞ்சோம்னு வைங்களேன், கடமைக்கு செய்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மெயினான விஷயம் என்னன்னா, நம்ம ஆசைப்பட்டு செஞ்சோம்னா அதில ப்ராஃபிட் கம்மியா வந்தா கூட சந்தோஷம் அப்படி இருக்கும். இதுவே வெறுப்பா செஞ்சோம்னு வைங்களேன், எவ்வளோதான் காசு வந்தாலும், ச்சே இவ்வளோதான் வருது என்னத்த உழைச்சு என்னத்துக்கு அப்படிங்கிற மாரி ஆயி போயிரும். ஸோ நம்மளால எதையுமே தேவைப்படுதுன்னா, நமக்கு வந்து ஆசை மெயின் முக்கியம். அப்பந்தான் நம்மளால ஹேப்பியா இருக்க முடியும். டைம் மேனேஜ்மெண்ட்டும் நம்மளால பண்ண முடியும். நம்ம நெனச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். டைம் மேனேஜ்மென்ட் பண்ண முடியாதா? சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட்டு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட, உங்க ஹஸ்பண்ட்ட ஒரு டிஸ்கஸ் வந்து பண்ணி விட்டுருங்க. ஒரு மாநாட்ட போடுங்க. எல்லாரையும் உட்கார வச்சு, "இங்க பாருங்க, நான் இப்படி இப்படி நான் பண்ண போறேன். நான் இனி யார்ட்டயுமே கையேந்த மாட்டேன். நீங்க எதையுமே எனக்கு தரணுங்கிற அவசியம்லாம் இல்ல. எனக்காக ஏதாவது 1, 2 குட்டி குட்டி வேலைகள்லாம் செய்ய முடிஞ்சா செஞ்சு தாங்க. இல்ல நான் அதையும் கூட பார்த்துக்கிறேன். எப்படி உங்க விருப்பம்." அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அதுக்காக நான் சொன்ன மாரி கேட்காதீங்க. ஒவ்வொருத்தர்ட்டயும் ஒவ்வொரு மாரி பக்குவமா புரிய வைங்க. சரிங்களா? எது ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் அதிகமா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாதீங்க. இப்ப என்னதுன்னு பார்த்துரலாமா? டொட்டொடொய்ங்! கிளவுட் கிச்சன். என்னக்கா நீ கிளவுட் கிச்சன் சொல்றியே அப்படின்னு நினைக்காதீங்க. கிளவுட் கிச்சன் தான். பட் இதில வர பெனிஃபிட் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு வைங்களேன், சும்மா அசந்து போயிருவீங்க. சிங்கம் சிங்கிளா தான் வரும் அப்படிங்கிற மாரி வேற லெவல்ல நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். இதில என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாதுங்கிற அத்தனையுமே நான் வந்து சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, இது கொண்டு வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியுமா? வேற வேலையே எனக்கு இல்லையா? சூப்பரான வேலை இந்த ஒண்ணு மட்டும் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது ஹோட்டல் மாதிரி தான். பட் நோ ஹோட்டல். இது எப்படின்னா, வீட்லயே சின்ன கிச்சனா இருந்தாலும் சரி ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து நெறைய பொருள்லாம் தேவைன்ட்டு இல்ல. உங்க வீட்ல இருக்கிற சோறாக்குற பாத்திரம், குழம்பு வைக்கிற பாத்திரம், பொரிக்கிற பாத்திரம் இது இருந்தாலே போதும். ஈஸியா சூப்பரா டாப்பா நம்ம வந்து கொண்டு போயிரலாம். ஃபுட் பேக்கிங் மட்டும் நீட்டா பண்ணிக்கங்க. ஆப்ஸ் மூலமா ஆர்டர் புடிங்க. ஸ்விக்கி, சொமேட்டோன்னு சொல்லிட்டு என்னலாமோ கிடக்குதுல்ல, எல்லா ஆப்பையுமே புடிங்க. மெயினா இந்த 2 ஆப்ல புடிங்க. கண்டிப்பா நமக்கு வந்து நெறைய ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கும். டெலிவரி பார்ட்னர வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. நீங்களா எங்கேயும் போய் அலையணுங்கிற அவசியமே கிடையாது. இப்ப அட்வான்டேஜுக்குள்ள போயிரலாமா? ஷாப் ரெண்ட் கிடையாது. அதாங்க வாடகை கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம வீட்ல தானே இருக்கிறோம். வாடகை வீடா இருந்தா அவரே குடுத்துக்குவாரு. நமக்கு அது தேவையில்ல. ஸ்டாஃப் வேணவே வேணாம். அதுக்கு தான் நம் கையே நமக்கு உதவி. நம்ம இருக்கும்போது இன்னொருத்தர் எதுக்கு? அப்படிங்கிற மாரி நம்மளே நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஈஸியா பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல ஃபாஸ்ட் குரோத் இருக்கும். ஸோ அந்த சான்ஸ வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு இன்ஸ்டா பேஜ் ஆரம்பிச்சா கூட போதும். யூடியூப் தான் ஆரம்பிக்கணும்லாம் இல்ல. நீங்க ஒரு இன்ஸ்டா பேஜ் ஆரம்பிச்சு, நான் இப்படி கிளவுட் கிச்சன் ஆரம்பிச்சிருக்கேன்ப்பா. உங்களுக்கு தேவையானத வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு, நீங்க வந்து பிரியாணி செய்றது, இல்ல நூடுல்ஸ் செய்றது என்னென்ன செய்றீங்களோ அத்தனையுமே அழகா சூப்பரா கிளியரா வீடியோ எடுத்து போட்டு விட்டுருங்க. அப்புறம் பாருங்க ஆன்லைன்ல சும்மா ஆர்டர் சும்மா பிச்சுக்கும். அப்புறம் என்னடா இது ஆர்டர் முடிக்க முடியலன்னு சொல்லிட்டு வேலைக்கே ஆள் வைப்பீங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? நீங்க வேலை தேடி அடுத்தவங்ககிட்ட போக வேண்டாம். வாய்ப்பை நீங்க உருவாக்குங்கள். அவ்வளோதான். நம்ம என்னைக்குமே அடுத்தவங்ககிட்ட போய் நின்னு வாங்குறத விட, நம்மளுக்கு நாமளே செஞ்சோம்னா, அதில ப்ராஃபிட்டும் அதிகம்.
ஸோ அதனால் உங்களோட வாய்ப்பை நீங்களே உருவாக்குங்க. லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுக்காக நீங்கள் நிறையலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ட்டு இல்லை. கொஞ்சோண்டி கறி வாங்கிக்கோங்க, கொஞ்சமாக காய்கறி வாங்கிக்கோங்க, அரிசி வாங்கிக்கோங்க. யார் என்ன கேட்குறாங்களோ அதை வந்து கொடுங்க. டெய்லி இன்கம் வர்ற சூப்பர் ஐடியா தான்ப்பா இது. கஸ்டமர் வீட்டிலேருந்து ஆர்டர் பண்ணுவாங்க, நீங்களும் வீட்டில் இருந்தே குக் பண்ணலாம், ஆப் மூலமாக டெலிவரி பண்ணலாம். அப்போ இதில் எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா கஸ்டமரும் உங்களை வந்து நேரடியாக வந்து பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஈஸியாக ஜாலியாக நீங்கள் வீட்டில் குழந்தைங்கள பார்த்துக்கிட்டே, டிவி பார்த்துக்கிட்டே, சீரியல் பார்த்துக்கிட்டே, இல்லைன்னா யூடியூப் நோண்டிக்கிட்டே நீங்கள் சூப்பராக க்ளவுட் கிச்சனில் சமைக்கலாம். என்ன ஒரே விஷயம், டேஸ்ட்டாக இருக்கணும். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் டேஸ்ட்டாக பண்ணுங்கள். ஆப் மூலமாக டெலிவரி பண்ணிடுங்க. பட் ப்ராஃபிட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வந்து எப்படி சொல்லணும்னா, அவங்க இது வந்து க்ளவுட் கிச்சனே வித்தியாசமான முறையில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரையுமே இன்வைட் பண்ணி, அதாவது ஒரே ஊருக்குள்ளே அந்த ஊருக்குள்ளே ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படின்னா, நான் இப்படி வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன எதுவும் தேவைன்னா ஃபஸ்ட்டு சொல்லுங்கன்ட்டு. ஃபஸ்ட்டு இட்லி சட்னி சாம்பாரில் ஆரம்பித்தாங்க, அப்புறம் பொங்கல், அப்புறம் பூரி, அப்புறம் கேப்பை, ராகி, வரகு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, குதிரைவாலி அரிசி, இன்னும் என்னென்ன வேண்டுமோ அத்தனைக்குமே வந்தாங்க. அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் போட ஆரம்பித்தாங்க, ராகி பால்ஸு அந்த மாதிரி எல்லாமே. இப்போ வேறு லெவலில் கொடிகட்டி பறந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களாலையும் கண்டிப்பாக முடியும். என்ன கொஞ்சம் நம்ம மெனக்கெடுக்கணும். முக்கியமாக நீங்கள் டேஸ்ட்டாகவும் செய்யணும், ஹைஜீனாகவும் செய்யணும். ஏன்னா டேஸ்ட் இல்லைன்னா யாருமே வாங்க மாட்டாங்க. எவ்வளோதான் நம்ம வந்து உழைப்பை போட்டாலும் அதில் வந்து டேஸ்ட் இருந்தால் மட்டும்தான் மக்கள் வந்து வாங்குவாங்க. சுத்தமாக இருக்கணும். இதுக்கு என்னதெல்லாம் தேவை, ஒரே ஒரு கேஸ் ஸ்டவ் போதும், பாத்திரம், எஃப்எஸ்ஐ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கண்டிப்பாக வேணும். இதுக்கு ஒன்றும் ரொம்ப நீங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 1000 2000க்குள்ளே போதும். ஊருக்குள்ளேயே பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சே நீங்கள் பண்ணுங்கள். ஆப் சார்ஜை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வாங்குவாங்க. பட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஊருக்குள்ளேயே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவும் ஃப்ரீ அப்படின்னே சொல்லிடலாம். ஜிஎஸ்டி வந்து லாஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா ஊருக்குள்ளேயே தான் பண்ணுறீங்க, இப்போவே ஜிஎஸ்டி தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து எடுக்க வேண்டாம். சேல்ஸ்லாம் நல்லா ஹை ஆனதுக்கப்புறமா எடுங்க. என்ன மெனு ஸ்டார்ட் பண்ணணும், இங்கே தான் நிறைய பொண்ணுங்க வந்து தப்பு பண்ணுறது என்ன தெரியுமா, எனக்கு எல்லாமே செய்ய தெரியும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வரிசையாக அடுக்கி போட்டுறது. அப்புறமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் ஆர்டர் கொடுப்பாங்க. எல்லாத்தையுமே செய்ய முடியாமல் முக்கி முணங்கி திக்கி திணறி நிற்க வேண்டியது. இதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், உங்களால் என்ன முடியுமோ ஒரு 50 ஐட்டமோ இல்லை ஒரு 25 ஐட்டமோ, இட்லி, சட்னி, சாம்பார், பூரி, உருளைக்கிழங்கு, சப்பாத்தி, கொண்டக்கடலை கிரேவி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, இல்லைனா வேறு ஏதாவது புதுசு புதுசாக ஏதோ ஒன்று உங்களுக்கு எது நல்லா வருமோ அதை மட்டுமே ட்ரை பண்ணுங்கள். என்னால் எல்லாமே முடியும், என்னால் முடியும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு முக்கிக்கிட்டு இருக்காமல் இது ஈஸியாகவே இருக்கும். குட்டியாக க்யூட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், செம்மையாக வரும். இப்போ அதுக்குண்டான டிப்ஸ்லாம் நான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். ஆப்ஷன் 1 சிக்கன் பிரியாணி, எக் பிரியாணி, மீல்ஸ் காம்போ மத்தியானத்துக்கு. அது இல்லாட்டா ஆப்ஷன் 2 மில்லட் தோசை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைனா ராகி இடியாப்பம், டயட் மீல்ஸ்லாம் செம்மையாக ரீச் ஆகும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். ஏன்னா டயட் மீல்ஸ்லாம் நிறைய பேர் இப்போ வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க டயட் இருக்கிறதுனால. ஆப்ஷன் 3 ஈவினிங் ஸ்பெஷல் பஜ்ஜி, போண்டா, டீ காம்போ, இல்லைன்னா ஏதாவது உங்களுக்கு புதுசாக இந்த ராகி பால்ஸ்லாம் அவங்களாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சால் அதை கூட நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அள்ளிக்கிட்டு செய்யாதீங்க. நான் முன்ன மாதிரி சொன்ன மாதிரி தான் 5 இல்லை 6 ஐட்டம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் குவாலிட்டி வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ண முடியும். இவங்ககிட்ட வந்து வாங்கினா இப்போ ஒரு சாதாரண சம்சா கடையே இருக்கட்டுமே, இவங்ககிட்ட சம்சா வாங்கினா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், பார்த்தோன்னே டெம்ப்டிங் ஆகும் அப்படிங்கிறவங்ககிட்ட கூட்டம் குவிஞ்சு போய் கிடக்கும். இதுவே ஒரே கடையில் ஏகப்பட்ட ஐட்டம் வைப்பாங்க, அதில் எது நல்லா இருக்கும்னே தெரியாமல் போயிடும். பட் சம்சாக்குன்னு ஒரு கடை இருக்கிற மாதிரி உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி வந்து நீங்கள் வந்து உருவாக்கிக்கோங்க. ஓகேவா, இன்கம் இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா இன்கம் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ பிரியாணி ரூ. 100 வைங்களேன், ப்ராஃபிட் பெர் பாக்ஸ் எல்லாமே சேர்த்து ரூ. 40 நம்ம கைக்கு வரும். அப்படின்னா எப்படி ஒரு ரூ. 4000 ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் வந்துடும். என்னக்கா சொல்கிற, ரூ. 4000 எப்படிக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நாளைக்கு இப்போ 30-40 ஆர்டர் வருதுன்னு வைங்களேன். ஏன்னா எடுத்தோடனே நம்ம வந்து சில பேர் வந்து 1 2லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்த உடனே நான் நிறைய வந்து அம்பானி ஆவிங்காமல் மேக்ஸிமத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடும். ஒரு நாளைக்கு 30-40 ஆர்டர் எடுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1000 1500. நான் குறைஞ்சது அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன், கூடுனது நிறையவே வரும். ஸோ அதனால் 1000லேருந்து 1500 வரைக்கும் டெய்லி இன்கம் எடுக்கலாம். ரூ. 1000 மேக்ஸிமம் நம்ம போட்டால் கூட ஒரு மாதத்துக்கு ரூ. 30,000 ஆச்சு. இது போதாதா வீட்டில் இருந்துகிட்டே செய்கிறதுக்கு, சொல்லுங்கள் பார்ப்போம். பட் என்னென்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். டைமுக்கு கரெக்டாக கொடுத்துடணும். ஏன்னா நம்மகிட்ட வந்து இது சாப்பிட்ற விஷயம் இல்லையா. ஸோ அவங்க பசியோடு தான் கால் பண்ணி கேட்பாங்க. அந்த பசியை போக்குறதுக்கு நம்ம கடகடன்னு செஞ்சு கொடுக்குறோமே தவிர நம்ம அந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய சொந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது.
அப்புறம் சொந்த காசுல சூனி வச்ச மாரி நம்ம வந்து எது செஞ்சாலும் அதுக்கு நல்லா இல்லன்னு சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒர்க் வந்துருச்சுன்னா, டக்குன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இத வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க உங்களோட சொந்த வேலைய பார்க்க ஆரம்பிங்க. வீட்ல இருக்கிறது வீக்னஸே இல்லப்பா. நல்லா புரிஞ்சுக்கங்க. அது நம்ம ஸ்ட்ரென்த். நம்ம சமையல் நம்ம பவர். உண்மைய சொல்றேன். நல்லா சமைக்க தெரிஞ்சவங்களுக்குலாம் நல்ல ஒரு எதிர்காலம் ஃபியூச்சர் பிரைட் இருக்கு அப்படின்னு சொல்ல சாரி பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னே சொல்ல வாய் கொளறுது. நோம்பு வச்சிருக்கேன் இல்லையா? தண்ணி குடிக்காம வாய் கொளறுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு எப்படி சொல்றது? பிரைட் ஃபியூச்சர் அதுவும் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. ரொம்ப ரொம்ப பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் ஸ்மால் பிசினஸ் வுமனா மாறலாம். செம்மையா இன்கம் பண்ணலாம். அப்போ வந்து சொல்லுங்க, "அக்கா நீங்க சொன்ன மாரி நான் வந்து ரெடி பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு. சரி லாஸ்ட்டா குட்டியா ஃபைனலா ஒண்ணு சொல்லிறட்டா? டேஸ்ட் கன்சிஸ்டன்சியா வைங்கப்பா. ஒரே டேஸ்ட்ல கொண்டு போங்க. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாரி மாத்தாதீங்க. ஹைஜீனிக் அதாவது சுத்த பத்தமா செய்யுங்க. எப்பவுமே நீட்டா பண்ணுங்க. அது பார்க்குறவங்க வந்து சாப்பிடறக்கு ரொம்பவே ஆசையா இருக்கும். இன்னொரு விஷயம் கஸ்டமருக்கு ரிப்ளை பண்ணுங்க. அவங்க ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து ரிப்ளை குடுங்க. பேசாம இருக்காதீங்க. ஏன்னா பேச பேச தான் நெறைய ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆஃபர்ஸ் போடுங்க கண்டிப்பா. இப்போ ஒரு 3 பிரியாணி வாங்குனா, ஒரு தந்தூரி ஃப்ரீ. இல்லன்னா 3 பிரியாணி வாங்குனா, ஏதோ ஒண்ணு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. இல்லன்னா இன்னைக்கு மட்டும் நாங்க வந்து பிரியாணி வாங்குறவங்களுக்கு கேக் குடுப்போம். இல்லன்னா பிரியாணி வாங்குறவங்களுக்கு நாங்க வந்து கேசரி ஃப்ரீ. இன்னைக்கு ஸ்வீட் காம்போ அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. இப்படி எதையாவது ஒரு ஆஃபர்ன்னு ஒண்ணு வந்து போட்டு பாருங்க. ஏன்னா ஆஃபர்னாலே மக்கள் கண்டிப்பா நம்மட்ட வந்து வாங்குவாங்க. டெய்லி டெய்லி இம்ப்ரூவ் பண்ணுங்க. உங்களுடைய பிசினஸ் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு மட்டும் யோசிங்க. இது இன்னொரு விஷயம் என்னன்னா, நெறைய சிஸ்டர்ஸ் வந்து ஓவர் திங்க் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இப்படி மாறிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிசினஸ்ல ஃபுல்லா மைண்ட் போயிரும். அப்போ இந்த ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க, எதித்த வீட்டுக்காரங்க இவங்களுடைய நெனப்பே வராது. ஸோ அப்படி நெனப்பு வராம இருந்தாலே போதும். நம்ம வந்து பிசினஸ்ல கோடி கட்டி பறக்கலாம். நம்மளும் ஃப்ரீ ஆயிரலாம். நம்ம குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களால முடியும். உங்களால முடியும்னு சொல்லிட்டு நானே நம்பும்போது நீங்க நம்ப மாட்டீங்களா? ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாரி இனிமே உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா சொல்லுங்க. பார்ட் 1, பார்ட் 3 இது பார்ட் 1னா இன்னும் நெறைய பிசினஸ் ஐடியா என்ட்ட இருக்கு. எல்லாமே நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் சொல்லுவேனே தவிர, சும்மா ஃபோன எடுத்தோம் நம்ம ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா போடவே மாட்டேன். எனக்கு அது தேவையும் இல்ல. ஏன்னா, நான் வந்து கஷ்டப்பட்டு தான் இப்போ முன்னேறிக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது, என் கூட சேர்ந்தவங்களும் கண்டிப்பா முன்னேறணும் அப்படின்னு தான் நான் நெனைப்பேன். எனக்கு சொல்லி தர்றதுக்கு ஆள் கிடையாது. நானே வந்து எல்லாமே கத்துக்கிட்டேன். ஸோ என்னைய மாரி நீங்களும் கஷ்டப்படக்கூடாது. சொல்லி தர்றதுக்கு நான் இருக்கேன் கண்டிப்பா உங்களுக்காக. உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் என்ட்ட கேளுங்க. நான் கண்டிப்பா சொல்லி தரேன். இதே மாரி நெறைய வொர்க் ஃப்ரம் ஹோம் வேணும்னா, கண்டிப்பா கமெண்ட்ல போய் எஸ்ன்னு மட்டும் சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு நெறைய வேலை இருக்கும். கமெண்ட் பண்ண டைம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ எஸ்ன்னு மட்டும் சொல்லுங்க. நான் கண்டிப்பா இதே மாரி நெறைய வீடியோ வந்து அப்லோட் பண்றோம். நம்ம வந்து பிசினஸ்ல சாதிக்கிறோம். கொடி கட்டி பறக்கிறோம். யார் கையும் எதிர்பார்க்காம செம்மையா வாழ்றோம். ஓகேவா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா லைக்கும், ஹைப்பும் பண்ணிக்கங்கம்மா. அப்பதான் நெறைய பேருக்கு வந்து போகும். அதே மாரி ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி பார்க்கறதுனால யூடியூப்காரன் என்ன நெனச்சுட்டான்னா, என் வீடியோ நல்லா இல்ல போல அப்படின்னு நெனச்சு ரொம்பவே என் வீடியோக்கு வந்து லோவா ஆக்கிட்டான் வியூஸ. ஸோ அதனால ஸ்கிப் பண்ணி பார்க்காம கொஞ்ச நேரம் அத பாருங்க. ஓகேவா? நீங்க பார்த்தீங்கன்னா மட்டும் தான் என் வீடியோ வந்து வெளில வந்து புஷ் பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப கம்மியா போகும்போது நமக்கும் மனசு சங்கடமா இருக்கு. என்னடா இது நல்ல நல்ல கன்டென்ட் குடுத்துமே பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. மத்த சேனல்லாம் எவ்வளோ கேவலமா இருந்தாலும் அதெல்லாம் மில்லியன் வியூஸ் போகுது. பட் நான் வந்து நல்லா போட்டு எனக்கு வந்து வியூஸ் போகலையே அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் இல்ல ரொம்பவே தான். அதனால கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேவா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஹைப்பையும் பண்ணுங்க. டாடா, பாய்மா.